உயர்த்தி இந்நாளிலே இரண்டாவது ஆராதனைக்கு வந்துக்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். தேவ சமூகத்துக்கு வந்துக்கிற நாம் நிச்சயமா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். விசுவாசிக்கமா? சொல்லுங்க, இன்றைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருப்போம். தேவன் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை நடத்தி கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வந்தவங்க பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து தலைக்கு நேரம் உயர்த்தி ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிற விலையேற்பட்ட பொக்கிஷம். ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்தும் போது அவனை தேவன் நிச்சயமாக உயர்த்துவார். ஏனென்றால் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடு உத்தாரம் பண்ணுகிறார். மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்கும்படியாக செய்கிறார். ஆமெனே. விசுவாசமா சொன்னா அப்படியே நடக்கும். அப்படியே அமைதியிலிருந்து எப்படி நடக்கும்? ஆமே சொல்லுவோமா? கூட வரலையே. ஆண்டு உயர்த்து வராங்க. உயர்த்தமா வேற யார் நம்மள உயர்த்துவதற்கு நல்லா தலைவரை கட்டி போட்டாலும் போது ஏறும். ஓகே, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நேரம் மிகவும் முக்கியமான நேரம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிற நேரம் இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கொடுக்குற நேரமோ, பக்கத்துல இருக்கிறவங்க பேசுற நேரமோ, பாத்திரை எடுத்து போகிற நேரமோ, எதையாவது சிந்தனை பண்ற நேரமோ கிடையாது. கர்த்தர் ராஜா நம்மிடத்துல பேசிக் கொண்டு பேசுறது கடைசி வரைக்கும் நம்ம ஒழுங்கா கேட்கும். ஆகவே பயத்தோடு உட்கார்ந்து கேளுங்கள். நிச்சயமா ஆண்டவர் நம்மிடத்துல பேசுவார். தொடர்ந்து முன்மாதிரியான சபை மாடர்ன் சர்ச் என்ற தலைப்பிலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். தெசலோனிக்கே சபை முன்மாதிரியான சபையாக இருந்தது. இந்த தெசலோனிக்கே சபை முன்மாதிரியான சபையாக இருந்ததற்கு காரணம் என்ன? ரோமன் இந்த சபை ஒழுக்கம் நிறைந்த சபை என்று சொல்லி ஒழுக்கம் என்ற தலைப்பிலே 9 வாரங்கள் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இந்த சபை அன்பு நிறைந்த சபையாக இருந்தது சொல்லி அன்பு என்ற தலைப்பிலே 19 வாரங்கள் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இந்த சபை இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக காத்திருந்த சபையாக இருக்கிறது. நம்பிக்கை, அந்த விசுவாசம், எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு வருவார், மத்திய வானத்திலே வரப்போகிறார். அப்பொழுது அவரே இயேசுவே வாரும் என்று அவரோடு கூட இன்மை பொழுதுல நானும் மருத்துவமாவே. எல்லாருமே 2 சந்திக்கணும். ஒண்ணு என்னன்னா மரணம், இல்ல இயேசுவின் வருகை. என்னங்க ஆமென் வரமாட்டீங்க? ஒண்ணு மரணம், இல்ல இயேசுனுடைய வருகை. அவர் 2 கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? யாராலும் சந்தித்துதான் ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம இயேசுவை சந்திக்கணும். இயேசுவை சந்தித்தாதான் இதெல்லாம் நமக்கு கன்ஃபார்மா நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஆகவே நம்ம இயேசுடைய வருகைக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். ஆகிய வருகை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். 2ஆம் வருகை குறித்து அறிவு என்னவென்று சொன்னேன். 2ஆம் வருகை எதற்காக என்று சொன்னேன். ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். ரகசிய வருகையில சம்பவிக்க போகிற 5 காரியங்களை பார்த்தோம். ரகசிய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. அப்புறம் நானே சொல்லிட்டு போறேன், பெருந்தடிக்காரர்களாக இருக்கக்கூடாது, வெறி உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, லௌகீக கவலைப்படுவர்களாக இருக்கக்கூடாது, வீணான பாரத்தை சுமக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, புத்தி இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. அதனுடைய ஒப்புமையும் பார்த்தோம். அதுக்கு பிறகு ஜபம் பண்ணாதவர்களா இருக்கக்கூடாது, ஜபம் பண்ணி விடுத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். சொல்லுங்க, ஜபம் பண்ணணும். ஜபம் உங்க வாழ்க்கையில் அவசியம். சொல்ல மாட்டேங்க, ஜபம் உங்க வாழ்க்கையில் அவசியம். சொல்லுங்க. ரொம்ப அவசியம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியம். சொல்லிட்டீங்களா? அதனாலதான் அவசியமா ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியம். ஆகவே நம்ம ஜெபத்தை பத்தி பார்த்தோம். எப்படி நம்ம ஜெபிக்கணும், இந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும் சொல்லி கடந்த மாதம் நான் பேசும்போது 3 காரியங்களை சொன்னேன். எதுக்காக ஜெபம் பண்ணணும்? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொன்னேன். 2வது இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேண்டும்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னேன். 3வதாக வெரி குட், கிறிஸ்துவின் நாமத்துக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ரூட்ல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா சில ரூட்ல ரொம்ப லாங் ரூட்ல போகும்போது
சில 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 வழிகள் மூலமா நம்மளால போக முடியாது. அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா பைபாஸ் ரூட் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? பைபாஸ் ரூட் ஏன் அந்த இடத்துல ஏன் வந்து செலக்ட் பண்ணி போறாங்கன்னா, இந்த மாதிரி பைபாஸ் ரூட்ல போனா போயிட்டே இருக்கும். ஏன்னா சிவில் ப்ராப்ளம் இருக்காது, அதிகமான பிரச்சனைகள் அதுல என்ன பண்ணாது இருக்காது. அதனால வந்து இன்னொன்று பைபாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மாற்று வழி. என்ன வழி? மாற்று வழி. அதனாலதான் இருதயத்துல சில பேருக்கு ரத்த குழாய்கள் போகிற அந்த இடம் அடைக்கப்பட்டா பைபாஸ் சர்ஜரி பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து ரத்த குழாய்கள் போகக்கூடிய நரம்புல வந்து எதனா அடைப்புகள் என்ன பண்ணிருக்கோம், ஏற்பட்டிருக்கும். இந்த நரம்பு விட்டுட்டு வேற நரம்பு மூலமாக என்ன செய்வாங்க, அந்த ரத்தம் அதுல என்ன பண்றோம் போகிறதுக்கான வழியை டாக்டர்கள் என்ன பண்ணுவாங்க, உண்டு பண்ணி ஏதாவது ஒரு ஆபரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு பைபாஸ் ஆபரேஷன் சொல்லுவாங்க, பைபாஸ் சர்ஜரி என்று சொல்லுவோம். சரிங்களா? இது என்ன பைபாஸ் அப்படின்னா மாற்று வழி. என்னது? மாற்று வழி. அல்லேலூயா. இங்க இருந்து திண்டிவனம் போறதுக்கு, இங்க இருந்து செங்கல்பட்டு போறதுக்கு, இங்க இருந்து காஞ்சிபுரத்துக்கு போறதுக்கு, ஏன் இங்க இருந்து மதுரைக்கு போறதுக்கு பைபாஸ் ரூட் இருக்கு. ஆனா நான் சொல்றேன், ஜெபத்துக்கு நோ பைபாஸ் ரூட். ஒரே ஒரு வழி என்னன்னா அது ஜெபிக்கிற வழி ஒன்றுதான். வேற எந்த விதமான மாற்று வழியும் கிடையவே கிடையாது. ஜெபத்துக்கு நோ பைபாஸ். மாற்று வழி கிடையாது. ஜெபத்துக்கு ஒரே வழிதான் இருக்குது, அதுதான் ஜெபம்ன்ற வழி. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய பிள்ளைகளா நான் மாறிட்டேன், அது போதும் அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து நீங்க ஜெபிக்கணும், நீங்க ஜெபிக்கணும். ஜெபம் அவசியம். ரட்சிக்கப்பட்டங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, சர்ச்சுக்கு வராங்க, ஆண்டவரை தேடுறாங்க, நிச்சயமா இயேசுநாதர் வருகையில ஆமென் இயேசுவே வாழ்த்துவேன் போயிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜெபிக்கணும். ஒருத்தர் எப்ப தெரியும்? 15 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அது உறவு சரியா இருக்குமா? தெரிந்தோர் நான் பேசிட்டு இருக்கிற நம்மளுடைய உறவு சரியா இருக்கும். நான் பதில் உறவுதான் சரியா இருக்கும். அல்லேலூயா. எப்ப நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட 10 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சு இல்ல. நான் தெரிந்தோர் நான் இயேசுவிடத்துல பரவாயில்லைதான் ஒரு நாள் மத்திய வானத்துல இயேசு வருவார். ஆமென் இயேசுவே வாழ்த்து சொல்லி அவரோட என்ன பொழுதுல ஆமென் சோதனை கிடையாது. கையிலே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். நல்ல கைத்தடி. என்ன பண்ண போறீங்க? இங்கே உட்காந்து போறீங்களா? அதான் வேண்டாப்பா. எப்போ ஒரு வருவாங்க என்ன பண்ணுங்க போயிடும். அதுதான் வழி சொல்லிட்டு ஆண்டு பக்கத்துல சொல்லுங்க. அதுதான் வழி. மத்திய மாதத்துல வரும்போது போறதுதான் வழி. அதுக்கு என்னது? நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஆக இன்றைக்கு இந்த ஜெபன்ற தலைப்பிலே நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஆமென். அல்லேலூயா. ஜெபிக்கணும். நம்ம ஏற்கனவே கடந்த வாரத்துல சொன்னேன். இப்ப இன்னைக்கு என்னன்னா, நாம் ஜெபிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? அல்லேலூயா. மாத்திரை போட்டா என்ன நடக்கும்ன்றதை விட மாத்திரை போடலன்னா என்ன நடக்கும்? அப்படிதான் டாக்டர் ரொம்ப சொல்லுவார். கரெக்டா? மாத்திரை கரெக்டா போடணும். காலைல ஒண்ணு, மதியம் ஒண்ணு, ராத்திரி ஒண்ணு, 3 வேலையை கரெக்டா போடணும். 10 நாள் கரெக்டா போடணும். ஒரு வேலை விட்டா அவ்வளவுதான். விட்டேன்னா இப்படி நடக்கும். கவனிங்க, போட்டா என்ன நடக்கும்ன்றதை விட போடாம இருந்தா என்ன நடக்கும்ன்றதுதான் அதிகமாக நமக்கு எச்சரிப்பையும் பயத்தையும் ஜாக்கிரதையும் நமக்கு உண்டாக்குகிறது. இது ஆமைனா இல்லையா? கொரோனா வந்துச்சு. இதெல்லாம் பேசுறது கொரோனா வந்துச்சு. மாஸ்க் போட்டா இது நடக்கும், போடாம நடக்கும். அதான் நம்ம பேசுறோம். போடலாம் நடக்கும், அவ்வளவுதான். தூக்கி போடுறோம் உள்ள, அவ்வளவுதான். சரியா கைக்கு மேல உள்ளதான் என்ன பண்ணணும்? இருக்கணும். உனக்கு எல்லாம் உள்ள போடும். அப்படியே சாப்பிட்டு தனியா என்ன பண்ணிக்கணும்? இருந்துக்கணும். தனியா பிரேர் பண்ணதால அங்க போய் பிரேர் பண்ணணும். அப்படிதான் முடிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு ஜெபித்தால் என்ன நடக்கும்ன்றதை விட ஜெபிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? அதை பார்க்க போறோம். பார்க்கலாமா? எத்தனை பேரோட ஆண்டவர் இன்னைக்கு பேசுவார்? பார்ப்போட எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிச்சயமா நம்ம சொல்லுங்க. நிச்சயமா பேசுவார். ஓகே. நம்பர் 1, நாம் ஜெபிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? நம்பர் 1 எடுத்து வாசிங்க. யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எல்லாம் பைபிள் வந்து எடுக்கணும். பைபிளை புரட்டி பார்க்கணும், திருப்பி பார்க்கணும். சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் எடுத்து தான் வரணும். ஸ்கூலுக்கு போற ஒரு மாணவன் வந்து புக் எடுத்துட்டு போறது இல்லை. கண்டிப்பா
அல்லேலூயா. புக்கை எடுத்துட்டு போனாதான், புக்கை எடுத்துட்டு போறவன பாஸ் ஆக மாட்டான். நீ புக்கு வேற வீட்டுல எப்படி அப்போ? அல்லேலூயா. வரும்போது என்ன பண்ணோம்? பைபிள் எடுத்துட்டு வரணும். பைபிள் எடுத்துட்டு வந்தாலும் பைபிளை பிரிச்சு பார்க்கணும். யாக்கோபு பழைய ஏற்பாடு, யாக்கோபு பழைய ஏற்பாடு, யாக்கோபு இல்ல புதிய ஏற்பாடுல யாக்கோபு எடுத்து பார்த்தீங்க. 4:2 சீக்கிரம். நீங்கள் இச்சித்தோம் கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தோம் பொறாமை உள்ளவர்களாயிரும் போனீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. விண்ணப்பம் பண்ணாது இருக்கிறதுனாலே, ஜெபிக்காமல் இருக்கிறதுனாலே, வேண்டிக் கொள்ளாமல் இருக்கிறதுனாலே, தேவ சமூகத்துல ஆண்டவரத்துல கேட்காது இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. அல்லேலூயா. நம்பர் 1, நம்ம ஜெபிக்காத போது என்ன நடக்கும்? முதலாவது குறிப்பு, உங்களுக்கு எதுவுமே சித்திக்காது. எதுவுமே சித்தி இல்ல. சித்தியா பெரியமாவோ இல்ல, சித்திக்காது. சொல்லுங்க எல்லாரும். சித்திக்காது. சித்திக்காது இல்ல. ஒரு எழுத்த மாற்றி போடுறோம், மாறிப்படும். அல்லேலூயா. விஷயமே மாறிப்படும். அல்லேலூயா. சித்திக்காது இல்ல, சித்திக்காது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. சித்திக்காது. அப்படி நல்லா புரியுற மாதிரி ஒரு பாசல சொல்லுங்க. ஒண்ணு வரங்க நல்லா காதல பண்ணா ஒன்னும் எது இன்னொரு பசங்க சொல்லிட்டா எதுவுமே உருப்படாது. ஒண்ணுமே உருப்படாது. நீ விளங்கவே மாட்ட. அல்லேலூயா. காலைல சர்ச்சைக்கு வந்துடுங்க. இந்த பாஸ்டர் நல்லா வந்து சொல்றாங்க, நல்ல வார்த்தை தான் சொல்றேன். நீங்க ஜெபம் பண்ணாத போதுதான் உங்களுக்கு சித்திக்காது. நீங்க ஜெபம் பண்ணா எல்லாமே ஓகே ஆகும். நீ ஜெபிக்க காரியங்களை உனக்கு வாய்ப்பு பண்ணுவான். அப்ப கவனிக்க, ஜெபிக்காத போது என்ன நடக்கும்? முதலாவது, ஆண்டவரிடத்திலிருந்து எதையுமே நம்ம எந்த ஒரு காரியமே நமக்கு சித்திக்கவே சித்திக்காது. ஒண்ணும் உருப்படாது, ஒண்ணும் விளங்காது, ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா. இதுல வேற டைலாக் வேற. நானு எதை பண்ணாலும் ஒண்ணு வர மாட்டேன். இந்த பிசினஸ் பண்ணா விளக்க மாட்டேது, அந்த பிசினஸ் பண்ணா விளக்க மாட்டேது, இதை எடுத்து அதுல பண்ணா விளக்க மாட்டேது, அதை எடுத்து இதுல போட்டா விளக்க மாட்டேங்குது, இதை பண்ணா விளக்க மாட்டேது, அங்க போனா விளக்க மாட்டேது. இதுல எனக்கு யாருமே என்ன பார்த்தா யாருக்குமே எனக்கு பிடிக்கவே இல்லை. எல்லாரும் என்ன பார்த்தா எரிஞ்சு என்ன பண்றாங்க? நான் சொல்லட்டுமாங்க? பைபிள் சொல்லுது, சங்கீதத்தின் புஸ்தகம், துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும், பாவியுடைய வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார விடத்திலே உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இருபதாயிர மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் நீ ஊரை சுத்துவேன், வாரத்துக்கான சர்ச்சை கொண்டு வருவேன், அது ஒரு நேரம் பைபிள் எடுத்து வருவேன், ஒரு நேரம் பைபிள் எடுத்துட்டு வர மாட்டேன், அதுவும் சர்ச்சைக்கு லேட்டா வருவேன், சீக்கிரமா போயிடுவேன், பாதி நேரத்துல தூங்குவேன். அதே போய் நீ செய்யறதெல்லாம் தொடருமா? யாரு செய்யறத கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாரு செய்யற காரியம் வாய்க்கும், யாரு செய்யற காரியம் சிந்திக்கும்னா, யார் ஒருவன் தேவ சமூகத்துல உட்கார்ந்து அப்பாவிடத்துல ஜெபிக்கிறானோ அவன் செய்கிற காரியத்தை தான் கர்த்தர் வாய்க்க பண்ணுவேன் என்று சாப்பிட நேரங்களா? பைபிள் எடுத்து படிக்க பைபிள் இல்லையா? அதே குடும்பத்துக்கு ஒரு பைபிள். நாங்க வீட்டுல எத்தனை தட்டு இருக்குது? ஆளுக்கு ஒரு தட்டு இருக்கா இல்லையா? தட்டு 4 தட்டு இருக்குது. 5 பேர் இருந்தா சொல்லுங்க. 5 தட்டு குடும்பத்துக்கு. இது என்ன லாஜிக்கே தெரியல. தட்டு மட்டும் 4 வச்சுக்கலாம். பைபிள் ஒண்ணே எப்படி? அலேலூயா. ஆமா, சமைக்க நேரம் இருக்குது, சாப்பிட நேரம் இருக்கு, தண்ணி பிடிக்க நேரம் இருக்குது, துணி துவைக்க நேரம் இருக்குது, உட்காந்து பேச நேரம் இருக்குது, டிவியை உட்காந்து திருப்பி பாக்குறதுக்கு நேரம் இருக்குது, போன தேய்ச்சு கைரேலாம் தெரிஞ்சு போச்சுருவாங்க. தேய்ச்சு பாக்குறதுக்கு நேரம் இருக்கு, உட்காந்து ஜெபிக்க நேரம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பமா உட்காந்து எங்க டைம் இருக்குது? அப்படியே போய் வரது டைம் காலை வேலைக்கு போறோம், வரோம், சாப்பிடுறேன், சமையல் பண்றோம், அப்படியே டயர்ட்ல படுத்துக்கோங்க. அப்படியே டயர்ட். சில பேர் ஏன் சர்ச்சுக்கு டயர்டா இருக்கு? ஏன் சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, அப்படியே டயர்டா இருக்கு, அப்படியே தூங்கிடும். நான் சொல்றேன், நீ எது வரைக்கும் ஓடுவேன்? உன்னால எது வரைக்கும் ஓட முடியும்? உன்னால எது வரைக்கும் சம்பாதிக்க முடியும்? எது வரைக்கும் உன்னால பிரயாசப்பட முடியும்?
முடியும். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு அந்த பலனை கொடுத்தாதான் உன்னால பிரயாசப்பட முடியும். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு அந்த வழியை கொடுத்தாதான் உன்னால பிரயாசப்பட முடியும். உன்னால எல்லாம் செய்ய நேரம் இருக்கு. உன்னுடைய மேனேஜ்மெண்ட் உட்கார்ந்து பேச நேரம் இருக்குது. உன்னுடைய கம்பெனிக்கு உழைக்க நேரம் இருக்குது. உங்க சொந்தக்காரங்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இருக்குது. சொந்தக்காரன் வீட்டுக்கு போறதுக்கு வர்றதுக்கு நேரம் இருக்கு. காலையில எழுந்த அப்பாவோட சமூகத்துல ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து ஜெபிக்க உனக்கு நேரம் இருக்கு. அல்லேலூயா. காலையில எழுந்து அப்படியே ஆச்சா அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படியே குடுத்து 2 இடியை வாயில போட்டு வாரணும் அப்படியே தேவனுக்கு வேலைக்கு ஓடு. அல்லேலூயா. 10 நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து 10 நிமிஷம், நான் சொல்றது 10 நிமிஷம்னா இந்த பீரியட் அவங்களால 10 நிமிஷம் என்னுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமா இருந்தா உங்ககிட்ட நான் 10 நிமிஷம் பேசணும். 10 நிமிஷம் ஜோம் பண்றதுலாம் சண்டே கிளாஸ் பசங்க பண்ற ஜபம். ஆனா இன்னைக்கு தேவ விசுவாசத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். ஒண்ணுமே ஜெபிக்காம போறதுக்கு நேரமே இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் அதை அப்பாவுடைய சமூகத்துல, ஆண்டவரே உங்க சமூகத்துல நான் வந்திருக்கிறேன், நான் செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ணுங்கப்பா, எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் உண்டு ஆண்டவரே, உங்க பலனத்தானே நான் நம்பி இருக்கிறேன்ப்பா. என் தகப்பன் என்னை கைவிடலாம், என் தாய் என்னை கைவிடலாம், என் சொந்த பந்தை என்னை கைவிடலாம், நான் வேலை செய்யற என் கம்பெனி என்னை கைவிடலாம், என் முதலாளி என்னை கைவிடலாம், என்னுடைய ராஜா நீர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி உட்கார்ந்து ஜெபித்து போங்க. அந்த காரியங்களை அல்லேலூயா. தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கணும். தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்கணும். கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்கணும். 4 திரும்ப படிங்க. அதுல பாருங்க யாக்கோபு அதை எப்படியா எழுதணும் பாருங்க. அந்த பக்கத்துல மீண்டும் படிக்கிறீங்க, படிக்கலாம். நீங்கள் இச்சித்து உங்களுக்கு கிடைக்கவில்லை. அப்புறம் என்ன அர்த்தம்? இச்சிக்கிறேன், என்ன பண்றேன்? ஆசைலாம் சூப்பரா தான் இருக்கு. ஆசைலாம் எப்படி இருக்குது? ஆசைலாம் நல்ல ஆசைப்படுறேன், நல்ல இச்சிக்கிறேன். அப்புறம் கொலை செய்யறேன். கொலை செய்யறேன் கத்தி எடுத்து ஒரே குத்துறது இல்ல, மனசை வேதனைப்படுத்துறல. அல்லேலூயா. நீ நினைக்கிறது நடத்தணுன்றதுக்காக மத்தவனை வேதனைப்படுத்துறல. அல்லேலூயா. நான் கொலை செய்யறதுக்கு அடையாளம் அதான். அல்லேலூயா. கொலை செய்யறேன். அப்புறம் நீ பொறாமலாம் பண்ற. அம்மா அப்படிங்கிறாங்க, இவன் அப்படிங்கிறாங்க, அவன் நடக்குது, அவன் நம்மளாம் நடக்க மாட்டேன், அவனும் எங்கிட்டு இருந்து தெரியல, எங்கிட்டு இருந்தா வருத்தம் தெரியல. இவங்களுக்கெல்லாம் பொறாமப்படுற மத்தவங்க மேல உட்காந்துனே. அல்லேலூயா. மத்தவன் அந்த அதை வாங்கிட்டான், இதை வாங்கிட்டான், இப்படி வாங்கிட்டான், அப்படி போறான்ட்டு எங்க தெரியல. எதுக்கு பொறாமப்பட்டு உட்காந்துக்கிற? அப்படி பொறாமப்பட்ட அப்புறம் அடையக்கூடாமல் அடையல. அப்புறம் நீங்க சண்டை போடுற, அதுக்காக என்ன பண்ற? சண்டை போடுற, ஃபைட்டிங் எல்லாம் பண்ற. அதுக்கப்புறம் வார் நடத்துற, யுத்தம் நடத்துற, நீங்க பெரிய பிரச்சனை எல்லாம் என்ன பண்ற? நடத்துற, வாக்குவாதம் பண்ற. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ சண்டை போடுறதுனாலயோ, நீ யுத்தம் பண்றதுனாலயோ, நீ பொறாமை பண்றதுனாலயோ, நீ கொலை செய்யறதுனாலயோ, நீ ஆசைப்பட்டு இஞ்சிக்கிறதுனாலயோ உனக்கு சித்திக்காது. நீ ஜெபம் பண்ணாதோ உனக்கு சித்திக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதை மட்டும் தான் நம்ம செய்ய மறந்துறோம். அதை மட்டும் நம்ம செய்ய மாட்டோம், அது எல்லாமே செய்யும். அல்லேலூயா. அவங்ககிட்ட பேச நேரம் இருக்கும், இவங்ககிட்ட பேச நேரம் இருக்கும், இங்க போக நேரம் இருக்கும், அங்க போக நேரம் இருக்கும். ஆனா ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்க மாத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு சித்திக்க வேண்டும் என்றால், காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ண வேண்டும் என்றால், நீங்க தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்க, நீங்க தேவ சமூகத்துல உட்கார்ந்து மன்றாட. வில்லியம் பூத் சொன்னாரு, சால்வேஷன் ஆர்மி அப்படி அந்த ஸ்தாபனத்துடைய ஃபவுண்டர். அவர் சொன்னாரு, நரகத்தின் வாசல்ல கூட ஆண்டவருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு பர்மிஷன் கொடுத்தா நான் அங்க கூட போய் ட்ரைனிங் கொடுப்பேன். அல்லேலூயா. அவருக்கு இருக்கிற வயதாக்கிட்டு தெரியுமா? எப்படியாவது அது நரகத்தை என்ன பண்ணணும்? காலி பண்ணிடணும். நரகத்துல ஆத்துமாக்கள் என்ன பண்ணக்கூடாது? நிரப்பவே கூடாது. லியோனார்ட் ராமகில் என்ற எழுப்புதல் தாமதிப்பது ஏன் என்ற புஸ்தகத்துல லியோனார்ட் ராமகில் என்ற தேவ ஊழியக்காரர் இப்படியாக எழுதுகிறார். அவர் சொல்ற வார்த்தைனா, நரகத்துல கவனிங்க, நரகத்துடைய தரிசனம் நமக்கு இருக்கணும். என்ன தரிசனம்? பரலோகம் பார்த்தா இவர் பரலோக தரிசனம். பரலோக தரிசனம் எப்பவும் இருக்குதாங்க. பரலோக தரிசனம் நமக்கு போறோம், பரலோகத்துக்கு போறோம் நம்ம எல்லாம். அல்லேலூயா. பரலோக தரிசனம் தேவையில்ல, நரகத்தின் தரிசனம் நமக்கு தேவை.
ஏன் தெரியுமா? நரகத்துல எத்தனை பேர் கஷ்டப்படுறோம், நரகத்துல எவ்வளவு வேதனை இருக்குது, நரகத்துல எப்படி நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது அப்படின்ற கஷ்டத்தை நீ இப்ப பார்த்தாதான் நீ இப்பவே தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா ஒரு முறை ஊழியருடைய கூடுகையில ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி தெரியுமா? இந்த உலகத்திலேயே அதிகமான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தது யார் என்ற கேள்வி கேட்டான். என்ன கேள்வி? அதிகமான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தது யார் என்ற கேள்வி கேட்டான். சரி, நான் இப்ப அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன், நீ சொல்ல முடியுமா? அதிகமான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறது யார்? சரி, ஓகே, டைம் வரும். அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு சிலர் சொன்னாங்களாம் டிஜிஎஸ். யார் சொன்னாங்களா? டிஜிஎஸ். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இல்ல, பெருகி இல்ல, காத்ரின் கொல்மன் இல்ல. இப்ப யாருமே இல்லைன்னா யார் பெரிய பெரிய ஊழியக்காரங்க பேர் தான் சொன்னாங்க, யாருமே இல்ல. கடைசியில அந்த கேள்வி கேட்டவர் சொன்னாராம், நான் சொல்றேன், உலகத்திலேயே அதிகமான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினது மிஸ்டர் சாத்தான். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் நல்லா இருக்கும்போது சொல்லுவாரு, நீ ஜெபம் பண்ணுப்பா, ஜெபம் பண்ணு மகனே, நீ ஜெபம் பண்ணு மகனே, நீ ஜெபம் பண்ணு. ஒண்ணும் நடக்காது. 2 பிசாசு மேல ஏறிச்சா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். தெரியுதாங்க சொல்றது? அல்லேலூயா. ஆமென். சர்ச்சுக்கு வா, கேஸ்களுக்கு வா, சர்ச்சுக்கு வா, கேஸ்களுக்கு வான்னா வரல. அல்லேலூயா. போன வாரம் என்ன ஆயிடுச்சு? பிசாசு ஏறிச்சு மேல. அல்லேலூயா. பிசாசு ஏறி ஆட்டோமேட்டிக்கா கேஸ்களுக்கு வந்து உட்காந்துச்சு. சொல்றது நல்லதுங்களா? ஆமென். அல்லேலூயா. கேட்ட செத்து போனவங்க ஏறி போச்சு. செத்து போனவன் என்ன பண்ணிட்டான்? அவன் உள்ள ஏறி, நான் சொல்லட்டுமா, நிறைய நேரத்துல பிசாசு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நான் சொல்றேன், வர மாட்டாங்க. நான் சொல்றேன், சர்ச்சுக்கு வாங்க சொல்றாங்க, வர்றது இல்ல. உண்மையா ஆண்டவனுக்கு கொடு, வர்றது இல்ல. ஆண்டவனுக்கு கொடுக்கறது இல்ல. ஆனா பிசாசு எதனா ஒண்ணு சூழ்ச்சி பண்ணி எதனா ஒண்ணு பண்றாங்க, ஆண்டவனுடைய தசமாக வரும். ஆண்டவனுக்கு உண்மையா தசமாக கொடு, கர்த்தர் உனக்கு பலன் கொடுக்கிறாரு, உனக்கு நீ கஷ்டப்படுறதுக்கான கிருபை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறாரு அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை அப்படியே வந்துட்டே இருக்கும். ஆனா சாத்தான் பாருங்க சும்மா இருக்க மாட்டோம். எதனா ஒரு குட்டி கலெக்டர் என்ன பண்றோம், பண்றோம், ஆட்டோமேட்டிக்கா அடுத்த மாசம் கரெக்டா வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா ஜபத்துக்கு ஆள் வந்துடும். புரியுதுங்க நான் சொல்றது உங்களுக்கு? அல்லேலூயா. ஆனா நான் சொல்றேன், சத்ரு இப்படிப்பட்ட குழப்பங்களை உண்டாக்குவதற்கு முன்னதாகவே நீங்கள் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணாமல். அல்லேலூயா. காரியங்களை வாய்க்க பண்ண தேவன் உங்களுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவ சமூகத்துல உட்கார்ந்து நீங்கள் ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவர் நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். ஆமென் சொல்லுங்க. நீங்க கைவிட்டதெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க எதெல்லாம் ஆரம்பிக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக வரும். நான் ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யலன்னா வேற யாரும் உங்களுக்கு உதவி செய்யறாலும் ஒன்னும் நடப்பே. நல்லா மட்டும் இல்லைங்க சொல்றது. ஆண்டவரே உங்களுக்கு உதவி செய்யலன்னா வேற யாரும் உங்களுக்கு உதவி செய்தாலும் ஒன்னும் என்ன பண்ணாரு நடக்குது. அல்லேலூயா. ஆண்டவரே உங்களுக்கு உதவி செய்யாம நீங்க அம்மானியோடைய பிள்ளையா இருந்தாலும் நீங்க பண்றது பலங்கது. நான் சொல்றது நல்லா விளங்குதா? விளங்குதா? எங்க அப்பா யாரா, நான் யாரா, என் திறமை யாரா, என்ன தெரியுமா? இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்தாதான் நீ எந்த தாழ்விடங்கள்ல இருந்தாலும் அவர் உன்னை தூக்கி நிறுத்த. வானத்துக்கும் பூமிக்கும் சொர்வாதிகாரம் படைத்த ஒரு தேவன் நம்முடைய சொல்லுவோம். அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே பாருங்கள். இந்த இடத்துல தாவீது சிக்லாகிலே தங்கி இருக்கும் போது அவருடைய மனுஷர்கள் எல்லாரையும் அமலேக்கர் வந்து சிறைபிடித்துக் கொண்டு போகும்போது அபேதாரை நோக்கி சொல்லுறான், எப்பா நீ இடத்துல எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது அவங்க எடுத்துட்டு வந்து கொடுக்கவோ தாவீது உடனே கேட்கிறான், ஆண்டவரே நான் போகலாமா, அந்த தண்டையை நான் பின்தொடட்டுமா, அதே இடத்துல ஒப்பு கொடுப்பீரா? உடனே ஆண்டவர் ஆன்சர் பண்றாரு, எப்பா நீ போ, அந்த தண்டையை நீ நிச்சயமா அனுப்புவ, நீ பிடித்துக் கொள்வ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் காரியங்களை சிந்திக்க பண்ணுவார். ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அதுவே 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். அதே தாவீது கேட்கிற, ஆண்டவரே பெலிஸ்தரை நான் பின்தொடரட்டும் ஆண்டவரே, பெலிஸ்தரை என் கையில் ஒப்பு கொடுப்பீர் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறான். கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்து நீ போ, அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஜெபிக்கிற தாவீதுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. தாவீது ஜெபிக்கிற மனுஷன். தாவீது யாரு? ஜெபிக்கிற மனுஷன். அல்லேலூயா. சாப்பாடு கொடுக்க வந்தாங்க. எங்க வந்தாங்க? கோலியாத்துடைய யுத்தங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தவன். கவனிங்க,
சாப்பாடு கொடுக்க வந்தவன் கோலியாத்தை முறியடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு போறான். அல்லேலூயா. ஆனா சண்டைக்கேன்னு வந்தவன், யுத்தத்துக்குன்னு வந்தவன் திட்டு வாங்கிட்டு உட்காந்துக்கிறான். சாப்பாடு கொடுக்க வந்தவன், நான் இங்க வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்லி தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறதுக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த ஆட்டியன் ஏமாத்திரம் என்று சொல்லி நான் அவரோட கூட யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி போய் ஒரே ஒரு கூழாங்கல்லை கொண்டு அவ்வளவு பெரிய பெலிஸ்தீனை முறியடித்தான் தாவீது. ஏன் அவன் சாப்பாடு கொடுக்க போனாலும் அங்கேயும் கர்த்தர் அவனுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணி அவன் கட்டுதலாம் தொழுந்தபடியாய் செய்தார். ஏனென்றால் தாவீது ஜெபிக்கிறான். அல்லேலூயா. ஆமென். நீ எதாச்சும் அந்த இடத்துக்கு போனாலும் உனக்கு ஒரு ஜெயத்தான். சும்மா தாங்க வந்த ஓகே, சும்மா ஒரு போட்டு பாரு எனக்கு வருமானு பார்த்து இதுக்காக சில பேர் பல வருஷமா காத்துக்கலாம் வரல. அல்லேலூயா. ஆனா நம்மால ஜெபிக்கிறவன், தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறவன், தேவ சமூகத்துல உட்கார்ந்து மன்றாடுவன், சும்மா லைட்டா ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட் லைட்டா கொடுத்தா ஓகே. அதே ஏன் தெரியுமா? ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் காரியங்களை ஜெபிக்கிறவனுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் சிந்திக்க பண்ணுவார். ஆனா கவனிங்க, சவுல் ஜெபிக்காத. சவுல் ராஜா தான், இஸ்ரவேலின் முதல் ராஜா. ஆனா ஜெபிக்கவே இல்லை. வேதம் சொல்லுகிறது 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பெலிஸ்தேயர்களை பார்த்து சவுல் என்ன பண்ணா? பயந்தான். பெலிஸ்தேயர்களை பார்த்து என்ன பண்ணா? சவுல் பயந்தான். ஏன்? ஜெபிக்காம அந்த யுத்தத்துல போனான். சவுல் தோத்தே போய். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுவோம். புரிஞ்சவங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். நீ உன்னுடைய ஹேலஸ்தர் இடத்துல கர்த்தர் உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். நீ செய்கிற காரியத்துல கர்த்தர் உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். உன் சொந்தக்காரங்க மத்தியில கர்த்தர் உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. மற்ற எல்லா மனுஷ கண்களிலே கர்த்தர் உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். நீ உட்கார்ந்து தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். நீ உட்கார்ந்து தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது, அல்லேலூயா, ஜெபிக்காத போது முதல்ல வரக்கூடிய நஷ்டம் என்ன வேண்டும் கவனிங்க. எதுவுமே என்ன ஆகாது, எதுவுமே சித்திக்காது, எதுவுமே என்ன பண்ணாது, நடக்கவே நடக்காது, எதுவுமே உருப்படாது. அது இது வேணுமா? இது வேணுமா? வேண்டாம். நாம தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். அப்படி சொல்லுவோம். புரிஞ்சவங்க அல்லேலூயா. நம்பர் 2, எல்லாரும் தேவ சமூகத்துல நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து நம்பர் 2 1 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 12:23 படிங்க சீக்கிரம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன், உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகிய விரோதமாக பாவம் செய்கிறவனா கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அல்லேலூயா. நம்பர் 2, நம்ம ஜெபிக்காத போது என்ன நடக்கும்? இரண்டாவது காரியமாக நாம் பாவம் செய்கிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. பாவம் செய்கிறவர்களாக இருப்போம். பல பேர் இன்னைக்கு சொல்லிக்கிறாங்க, எப்படி தெரியுமா? நான் பரிசுத்தமா வாழணும் ஆசைப்படுறேன். சில பேர்லாம் பார்க்கும்போது ஆசையா இருக்குது, நல்லா பரிசுத்தமா வாழணும், ஆண்டவருக்கு பிரியமா வாழணும், என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா அந்தரங்க பாவம் எல்லாம் சரியாகணும், நல்லா பரிசுத்தமா வாழணும் ஆசையா இல்லை. எவ்வளவு நானும் ஆசைப்படுறேன். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் பேசும்போதுதான் என் இருதயம் எவ்வளவு தூரமா கஷ்டப்படுது, என் இருதயம் எவ்வளவு துக்கப்படுது தெரியுமா? இருதயத்துக்கு நான் எவ்வளவு அழுகுறேன் தெரியுமா? எவ்வளவு நான் கஷ்டப்படுறேன் தெரியுமா? எனக்கு நான் பரிசுத்தமா வாழணும் ஆசை இல்லை, எனக்கு ஆசை தான் இருக்கு. என்ன பண்ணல? முடிய மாட்டேது. என்ன பண்ணல? முடிய மாட்டேது. நான் சொல்லட்டுமா? எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்கிற இதே பிரச்சனை தான். நீங்க எல்லாருக்கும் இந்த ஒரே பிரச்சனை தான் இருக்கு. நான் சொல்லட்டுமா? அல்லேலூயா. பரிசுத்தமாக இருக்கிறது, பாவம் செய்யாம இருக்கிறது உங்களுடைய கரத்தில் இல்ல, அது தேவனுடைய கரம். இது நீங்க தனியா முயற்சி பண்ணீங்கன்னா அது என்ன பண்ணாது, நடக்காது. நீங்க எடுத்து வாசிக்க ரோமர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாரும் பைபிள் எடுத்துட்டீங்களா? பைபிள் கையில தான் வச்சிருக்கீங்களா? ரோமர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதுல பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், எப்படி எனில், ரோமர் 7ஆம் அதிகாரம் 15 இருந்து படிக்கலாம். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேனே, ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம், எல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க அந்த வார்த்தையை, நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. எத்தனை பேர் பைபிள்ல அது போட்டிருக்கு?
நன்மை செய்ய வேண்டிய விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அப்பதான் நீங்க நன்மை செய்கிறது நம்மிடத்தில் இல்லை, வேற யாரிடத்துல இருக்கிறதுனா நன்மைகளை நாயகனாய் இருக்கிற நம்முடைய அருமை இரட்சகர் நம்முடைய ஆண்டவர் இயேசுவிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அவரோடு கூட இணைந்து கொண்டாதான் இந்த பாவத்தை நம்மளால ஜெயிக்க முடியும். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தமா இருக்கிறது நீங்க மட்டும் எடுக்கிற முயற்சி அல்ல, இல்ல ஆண்டவர் மட்டும் எடுக்கிற முயற்சி அல்ல, நாமும் ஆண்டவர் சேர்ந்து எடுக்கிற கூட்ட முயற்சி. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நாமும் ஆண்டவரும் சேர்ந்து எடுக்கிற கூட்டு முயற்சி. இதுல பாத்தீங்கன்னா நீங்க தனியா நின்று நான் பரிசுத்தமா இருந்துருவேன்னா முடியாது, நான் பாவத்தை செய்ய மாட்டேன்னா முடியாது, நான் பாவத்தை வெறுத்துருவேன்னா முடியாது. நான் சொல்லுவேன் தேவனோடு கூட நீங்க இணைந்து கொள்ளுங்க, ஆண்டவரோடு கூட என்ன பண்ணுவீங்க இணைந்து கொள்ளணும். அப்படி இணைந்து கொள்றதுதான் ஜெபம். அப்படி நம்ம ஜெபிக்காத போது பாவம் நமக்குள்ள ஈஸியா நம்ம உள்ள விழுந்துடும். அல்லேலூயா அல்லேலூயா. பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான், ஜெபிக்கிறவன் பாவம் செய்யணும். அல்லேலூயா. ஒண்ணு நீ ஜெபம் பண்ணுவேன், இல்லைன்னா பாவத்தை செய்வேன். அல்லேலூயா. ஒண்ணு நீ பாவம் செஞ்சனா ஜெபத்தை விட்டுருவேன். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணா நிச்சயமா பாவத்தை விட்டுருவேன். அல்லேலூயா. இன்னைக்கு கவனிங்க, ஜெபம் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் நீங்களும் நானும் ஜெபிக்காமல் இருக்கும் போதும் நம்முடைய வாழ்க்கையில ஈஸியா சில பாவங்கள் என்ன பண்ண உள்ள இன்னைக்கு பேச விசுவாசி நான் என்ன பண்றேன், ஜெபம் பண்றேன், கையெடுக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன், தேவனை ஆராதிக்கிறேன். ஆனா இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில பாவங்கள், அந்தரங்க பாவங்கள் உள்ளே நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சொல்கிறேன், தேவ சமூகத்துல உட்கார்ந்து நீங்கள் ஜெபிக்கும் போதும் கர்த்தர் இந்த பாவங்கள் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க ஆண்டவர் இயேசு உண்மை உள்ளவர். அல்லேலூயா. விருப்பமே கிடையாது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் அதிலே உட்காரணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான் நான் அடிக்கடி சொல்றது உண்டு. ஒரு ஆடம் ஒரு 1 year 2 பேரும் என்ன பண்ணிச்சு, பேசிக்கிட்டே நடந்து போச்சு. நான் அடிக்கடி சொல்லிடுறேன், எனக்கு எத்தனை வருஷம் சொன்னாலும் சில நேரத்துல ஏறாது மண்டையில. சரிங்களா? அதான் ஏறதுக்காக சொல்றேன். ஆடும் பண்ணி என்ன பண்ண பேசி நடந்துனே போச்சு. சரிங்களா? பேசினே இருக்கு. இது ஆடு பண்ணிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே என்ன பண்ணிக்க கூடாது. நான் சொல்றதா வெள்ளங்குதுன்றவங்க ஆமே என்ன இங்கதான் கவனிக்கணும். சரிங்களா? வேற எங்கேயும் கவனிக்க கூடாது. ஓகேவா? பேசிட்டே போச்சு ரெண்டும். இது ஆடு ஆடோட தான் என்ன பண்ணிருக்கணும், பேசிருக்கணும். இது ஆடு என்ன பண்ணிச்சு, பண்ணியோட என்ன பண்ணிச்சு, தெரியாதமா சேர்ந்துருச்சு. 2 பேரும் பேசிட்டே போனா நடுவுல ஒரு தண்ணி. என்ன தண்ணி அது? வெள்ளம். நம்மளால வெள்ளம் நினைச்சுக்கணும். அதுவே சேத தண்ணி, சங்கி தண்ணி. 2 பேருமே போட்டு பாருங்க, நம்மளால விழுந்துச்சு. அதுவே விழுந்தோடனே இந்த ஆடு என்ன பண்ணிச்சு, அது செட் அது மந்தில இருக்குதுல்ல, அது செட் ஆகுது. அது என்ன பண்ணுச்சு, எழுந்து அப்படி ஆடிட்டு அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி போயிடுச்சு. ஆனா அந்த பண்ணி என்ன பண்ணு தெரியுமா, அடடா யாரோ நமக்கு ஸ்லீப்பர் போட்டுறான்பா அப்படின்னு சொல்லி நல்லா புரண்டு 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 என்ன பண்ணிடுச்சு, படுத்துக்கிட்டே இருக்கு. நான் சொல்றேன், ஒரு விஷயத்த பத்தி நல்லா சொல்றேன். பாவத்துல நீ விழுந்திருக்கணும், நீ பாவம் கூட செய்யலாம். ஆனா அந்த பாவத்திலே நீ விழுந்து புரண்டு கொண்டிருக்கிறதுக்கு நீ பன்றி கூட்டம் அல்ல, நீ ஆட்டு மந்தையில் உன்னை ரட்சித்த ஆண்டவர், ஒரு நாள் உனக்கு ரத்தம் சிந்தின ஆண்டவர், ஒரு நாள் உனக்காக தியாகம் செய்த ஆண்டவர், ஒரு நாள் உனக்காக தேவ சமூகத்துல கண்ணீர் வடித்து மன்றாடின ஆண்டவர் உன்னை பார்த்து கேள்வி கேட்பார்ன்றத நீ மறந்து போகாத. இன்னைக்கு நீ தூசியை பதவி தர்ற மாதிரி அப்படி தள்ளி விட்டு போயிட்டு இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா ஒரு நாள் பதில் சொல்லிதான் ஆகணும். எல்லாத்துக்கும் ஒரு நாள் பதில் சொல்லிதான் ஆகணும். ஆனா கர்த்தர் நீ நல்லா இருக்கும் போதே, சரியான வாசல் இருக்கும் போதே, சரியான வெளிச்சம் இருக்கும் போதே உன்கிட்ட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ஜெபம் பண்ணி உன் வாழ்க்கையில இருக்கிற பாவத்தை வெறுத்து தந்து ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய உண்மை. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை நாளைக்கு இங்க புரண்டுட்டே இருக்கிறது, எத்தனை நாளைக்கு புரண்டு, எத்தனை நாளைக்கு போட முடியுமா, எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? ஒரு நாள் எல்லாம் ஒரு நாள் வெட்ட வெளிச்சமாக ஒரு நாள் வந்துதானே ஆகணும். அன்றைக்கு நீங்களும் நானும் குற்றவாளிகளா நிற்காதபடிக்கு இன்றைக்கு ஐயா நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும், உங்களுடைய கிருபையினால் என்னை நிரப்பும், எனக்கு அந்த அபிஷேகத்தை தாரும், அந்த பலனை தாரும், அந்த வல்லமையை தாரும் என்று அவரிடத்துல கேட்கிறீங்க, மன்றத்துல கேளுங்க. அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்து உங்களை பரிசுத்தப்படுத்தி மீண்டும் உங்களை கழுவி தூக்கி நிறுத்த உண்மை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. எத்தனை நாளைக்கு சினிமா பார்த்துட்டு இருப்பேன், எத்தனை நாளைக்கு போன்ல உன்னுடைய பாத்தீங்கன்னா உள்ள தனியா ஒரு ரூம்ல போயிட்டு படங்களை பார்த்து கொண்டு இருப்பேன்.
கொண்டிருப்பேன். எத்தனை நாளைக்கு சண்டை போட்டு ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஐயோ என்ன மன்னிச்சிருங்க. அல்லேலூயா. உன் பாவத்தை விட்டு நீ மறந்துடணும். பாவத்தை விட்டு நீ விலகணும். அல்லேலூயா. ஆமா, எல்லாருக்கும் மாற சொன்னாங்க. நீங்களும் அருடன் நானா இருக்கும். எல்லாருக்கும் மேக்கப் அப்படியே பேக் பண்ணி கட்டி மூடி. ஒண்ணு மாத்திரம் நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் மூடலைன்னா நீங்களும் நானும் மூடுறது பெஸ்ட். அல்ல ஏறுத மண்டையில சொல்லுங்க. ஆண்டவர் மூணாதான் பர்மனண்டா மூடுவார். நீங்களும் நானும் மூணுன்னு வச்சுங்களேன், எந்த நேரத்துல வெளியே வரணுமோ அந்த நேரத்துல வெளியே வந்து வெக்கமும் அவமானமும் கேவலம் வந்துடும். தலை குதிச்சு நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், ஆண்டவர் சமூகத்தை போய் ஒப்புறேன். சாட்சிக்காரன் சாட்சிக்காரன் கால ஐயோ சொல்லப்பா எனக்கு ஐயோ நான் தப்பா சொல்லி நீ சொல்லலாம் போங்க. இப்படி கட் பண்ணிடு, இப்படி மூடிடு, இப்படி பண்ணிடு. முட்டே சாட்சிக்கார காலையா முடிச்சுட்டு இருக்கிறேன். நம்முடைய நாட்டுக்காரர் அவர் கால முடி, அவர் பாதத்துல உட்காது, அவர் பாதத்துல மன்றாது, அவர் நிச்சயமாய் பாவங்களை கழுவு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய ஊழியர் எப்படியாவது ஒரு வாக்கியத்தை எழுதுங்க. பாவத்துல விழுவதை விட பாவத்துல விழுந்தே கிடப்பதுதான் பெரிய பாவம். சொல்றது வரல? ஆமே. எதுவுமே சொல்றது வருது. ஆமே. பாவத்துல விழுவதை விட விழுந்தே கிடப்பதுதான் விழுந்துட்டேன். தாவீது கூட விழுந்தான். ஆண்டவர் உணர்த்தினார்ல, எழுதுறாங்க. நீ திருப்பி ஆண்டவர் சம்பந்தத்துக்கு வந்துட்டு உட்கார்ந்து திருப்பி அங்கேயே போறிய, அதே இடத்துக்கு போய் நிக்கிறியா, அதே ஐக்கியம், அதே கூட்டு, அதே பயிற்சி, அதே உனக்கு இருக்குது. திருப்பி நீ அதுல போய் ஒழுங்கு ஆண்டவருக்கு செஞ்சாலே நீ அதுல இருந்து மேல எழுந்து ஒருவது ஆண்டவருக்கு செஞ்சோம். எத்தனை நாளைக்கு இங்க இந்த நாற்றம் பிடிக்கிற இந்த ஆவியிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். கர்த்தர் நம்மை நறுமணமாக மாற்றாமே இருக்கிறார். அதே சொல்லுவேன், மனுஷன் நம்ம வியாசாரப்பாடியில ஊழியர் செய்யும்போது காலையில எழுந்தோம்னா அவன் டீ காஃபி தான் குடிப்பாங்க. மனுஷன் நேரம் கஷ்டப்பட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் எப்படி காலையும் வேலையும் அங்கதான் போவேன். அப்படிப்பட்ட மனுஷனை ஆண்டவர் ரட்சித்தார். மடியில சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டார், ஞானத்தான் எடுத்தார், தேவனுடைய பிள்ளையா மாறினாரு, ஊழியர் செய்யற மனுஷனாக மாறிவிட்டார். காலையில எழுந்தோடனே டீ சோமோட நான் தூக்க மாட்டேங்க, டீ டம்ளரோட நான் தூக்க மாட்டேங்க, சாராய பாட்டு தான் நான் தூக்குவேன். காலையில என் கை அங்கதான் போவோம். ஆனா அப்படிப்பட்ட இந்த பாவிய இயேசு ரட்சித்து இன்னைக்கு பரிசுத்தமா மாத்திட்டாரு. இன்னைக்கு நான் அப்படி போகும்போது ஒரு குடிக்கிற மனுஷன் ஒரு புள்ள குடிச்சிட்டு என்ன என் பக்கத்துல அப்படி கிராஸ் பண்ணா கூட எனக்கு அப்படியே கொமட்டிட்டு வருதுன்னு கை தட்டு குடிக்கிறவன் அப்படி கிராஸ் பண்ணி போனா எனக்கு அப்படியே கொமட்டிட்டு வருது. நான் சொல்லணுமா, அப்படியே அந்த பாவத்துல மூழ்கி ஊதி போய் ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் 3 பாக்கெட் சிகரெட்டை குடிச்சு அப்படியே புகையிலேயே பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை அந்த சிகரெட் வாட லைட்டா இருந்தாலும் எனக்கு கொமட்டிட்டு வருதுன்ற ஒரு மாற்றத்தை கொடுக்க இந்த உலகத்திலேயே இயேசு ஒருவராக தாங்க முடியும். நிச்சயமா முடியுமா முடியும். அதனாலதான் நான் சொல்றேன், அவர்கிட்ட சோமனு, அவர்கிட்ட மன்றாடு, அவர்கிட்ட கேட்டு பாவம் உட்பிரவேசிக்காது. ஆமே. உடம்புல பாவம் உட்பிரவேசிக்காது. ஆமே. ஆமே. எப்பவுமே ஆண்டவர் இயேசுவை பாருங்க. யார பாருங்க, யார பாக்கணும்? ஆண்டவர் இயேசுவே. அதாவது பல பேர் இன்னைக்கு சொல்ற காரியம் தெரியுமா, சொல்ற டைலாக் அவங்களை பார்க்கணும், இவங்களை பார்க்கணும், இவங்களை பார்க்கணும், இவங்களை பார்க்கணும். இல்ல, நம்ம யார பார்க்கணும் தெரியுமா? இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ அந்த பிரதரை பாக்குற, அவங்க செய்யலையா? அந்த சிஸ்டர் செய்யலையா? அவங்க செய்யலையா? நான் கேட்டுமா, நான் சொல்லட்டுமா, அந்த பிரதரையும் ஒரு சிஸ்டரையும் காட்டுறீங்களே, உங்களுக்காக அந்த பிரதரும் சிஸ்டருமா சிலுவையில் போனாங்க. உங்களுக்காக சிலுவையில் போனது இயேசு கிறிஸ்து.
அவரை மட்டும் ஒருவேளை ஏசுறது ஓகே சொன்னாருன்னா நம்ம செய்யணும். என்ன சொல்றது? அல்லேலூயா. ஏசுறது ஓகே சொல்ல, ஏசு மரண பரியந்தமோ பரிசுத்தமா இருந்தாரு. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு இன்பம் யாரிடத்திலயோ உனக்கு கிடைக்குதுன்னு சொல்லி அங்க போய் அடிக்கிறாரு. அல்லேலூயா. சொல்லுமா, அது ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். ஆனா முடிவுல உன்னை விரியனை போல தீண்டும் என்று வேணும் சொல்லு. அல்லேலூயா. ஒருத்த கொடுக்குறான், தெரியும் கையில குஷ்டரோகம் போட்டு போச்சு. எப்படி வாங்கி தருவீங்களா? என்ன சொல்வீங்க? தென் வேலையா இருக்கலாம், கையெல்லாம் குஷ்டம். அப்படியே அந்த குஷ்டம் முடிச்ச கையில போய் கொடுக்குறேன். என்ன பண்ணுவீங்க? அப்பா சூப்பரா இருந்தப்பா, ரொம்ப நல்லா காத்துனந்தாப்பா, தென் வேலையா இருக்காது கொடுப்பா சோத்திரம் கட்டாது அப்படின்னு மேல போடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? குஷ்டம் முடிச்ச கையில தென் வேலையா எனக்கு நீ எந்த தண்ணிக்கு கவனம் வேணாம். சாத்தான் கொடுக்கிற ஒவ்வொரு பாவ சந்தோஷமும் அல்லேலூயா குஷ்டம் பிடிச்ச கையில கொடுக்கிற திருநெல்வேலி அல்வா மாதிரி நீ இன்னைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த பாவத்தின் மூலமா ஒரு சுகம் கிடைக்குது உனக்கு. அந்த பாவத்தின் மூலமா ஒரு இன்பம் கிடைக்குது உனக்கு. அந்த பாவத்தின் மூலமா ஒரு ஏதோ ஒரு என்ஜாய்மெண்ட் உனக்கு கிடைக்குது. ஆனா அதனுடைய முடிவு உனக்கு பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. அதனுடைய முடிவு உனக்கு பயங்கரமா இருக்கும். நீங்க அதுக்காக நான் சொல்றேன், உன் பலவீனத்திலே மகனே உனக்கு முடியல, நான் உனக்கு உதவி செய்யறேன். நான் உனக்கு உதவி செய்யறேன், உனக்கு ஹெல்ப் பண்றவா, என் கை பிடிச்சுக்கோ. சொல்றாரு கை பிடிச்சுக்கோ. பேசுறது இடறி விழுந்த கை கொடுத்தாரா இல்லையா? அப்படி வழுக்கி விழுந்த கை கொடுத்தாரா இல்லையா? சமுத்திரத்துல ஆழத்துல போறவன் கை கொடுத்தாரா இல்லையா? அதே மாதிரி உனக்கு கை கொடுவேன், உனக்கு உதவி செய்வேன், உனக்கு பலம் தருவேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கையை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிற ஆண்டவர் இயேசு. கையை கொடுத்து அவரோடு ஜெபம் பண்ணி அந்த பாவத்தை ஜெபிக்காமல் இருக்கும் ஒரு பாவம். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்க? சொல்றது வழங்குதா? சொல்றது வழங்குதுன்றவங்க சில பேர் யோசிக்கிறாங்க, ஆண்டவருக்கு நான் தப்பு பண்றது ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னா நான் பண்ணும்போது அவரை வந்து தடுப்பு, நான் பண்ணும்போது அவரு என்ன அதாவது என்ன விஷயம்னா, இவரு வந்து பாட்டில அந்த சாராயத்தை ஊத்தி இவரு குடிப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணுமா, வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது யாரும் என் மேல கோவப்படக்கூடாது, சரிங்களா? வருத்தப்படக்கூடாது, சரிங்களா? நான் சொல்றேன், வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது பிரேக் அவுட் விட்டுருங்க, அவுட் விட்டு ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. எப்படி வசதி? ஆண்டவருக்கு பிரியம் இல்ல, ஊத்தி குடிப்பாராம். ஆண்டவர் வந்து தட்டி விடுமா? நான் சொல்றேன், பாட்டில டம்ளர்ல ஊத்து, வாயில வச்சுக்கோ. ஆண்டவரே உனக்கு சித்தம் இல்லைன்னா ஆண்டவர மகனே நீ இங்க ரொம்ப பாவம் பண்ணுகிற வந்து சொல்லி பார்த்து தீர்ந்து மாட்டுற, அதான் கரெக்ட், டிகிரி புத்திரன் நான் உனக்கு வந்து அப்படின்னு அவரே எல்லாம் முடிச்சுடுவாரு. அல்லேலூயா. பாவத்தை விட்டு நான் வெள்ளணும், ஜெபிக்கவில்லை என்றால் பாவம் செய்கிறவர் 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இங்க பாருங்க, 2 சாமுவேல் புத்தகம் 14:28 அப்சலோமை குறித்து இந்த இடத்துல போட்டுக்கிறான். வசனத்துல கூட நான் சொல்லல. 14:28 அப்சலோமை குறித்து வேதம் சொல்லுது. இந்த அப்சலோம் 2 வருஷமா எருசலேமில் தங்கியிருந்தான். ஆனா ராஜா முகத்தை பார்க்கவே இல்லை. எத்தனை வருஷம் எருசலேமில் தங்கியிருந்தான்? ஆனா ராஜா முகத்தை இதை படிக்கும் போது எனக்கு அப்படிதான் தோணுது. நம்ம கூட இன்னைக்கு சர்ச்சுக்கு போறோம், ஆனா ராஜா முகத்தை பார்க்கறதே இல்லை. பாவம் தான். அல்லேலூயா. சில பேர் பாத்தீங்களா, படத்துல போனா நம்மள பார்த்தாலும் பாக்காத மாதிரி போவோம். பாத்துறீங்களா? நான் பாத்துருக்கேன். எத்தனை பேர் பார்த்தாலும் பாக்காத மாதிரி. ஏன் தெரியுமா? சர்ச்சுக்கு வரல, அதனால பார்த்தும் பாக்காத மாதிரி போவோம். அது எப்படி ஊழியர் நம்ம பார்த்துட்டு பாக்காத மாதிரி போகணும்னு தெரியல. பார்த்தா ஒரு சோதனை பண்ணணும். சில பேர் சோதனை வாய்ப்பு வராது. அல்லேலூயா. பார்த்தா சோதனை பண்ணணும், பார்த்துட்டு பாக்காத மாதிரி வர என்ன பண்ணுவாங்க? ஏன் எங்கேயும் இடிக்குது, பாவம் செய்யுது. அதே மாதிரி இந்த அப்சலோம் எருசலேம்ல இருந்தான்.
ஆனா ராஜாவின் முகத்தை என்ன பண்ணலையா? பார்க்கவே இல்லையா? இன்னைக்கு நாம கூட பல நேரத்துல அப்படிதான் இருக்கிறோம். எருசலேம்ல இருக்கிறோம், சர்ச்சுக்கு இருக்கிறோம், சர்ச்சுல இருக்கிறோம், சர்ச்சுக்கு வரோம் போறோம். ஆனா ராஜா முகத்தை மட்டும் பார்க்கறதே இல்லையா? பாட்டுல ஏதோ பாவம் போயிட்டு இருக்கு, ஏதோ பாவம் உள்ள இருக்கு. அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? வெளியே வரணும். அதுக்கு ஜெபம் தான். ஆமே சொல்லுவோம். அதுக்கு ஜெபம் தான். ஆமே. யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அன்மை செய்ய அறிந்திருந்தோம், அதை செய்யாமல் போனால் அது நமக்கு பாவமா. ஜெபத்தை விட பெரிய நன்மை வேற எதுவும் இருக்கான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அது நமக்கு பாவமா வேணும். பாவம் என்ற புத்தகத்தை தேவனுடையக்காரர் எடுத்துட்டாங்க. நீ ஜெபிக்கிற நேரத்துல தூங்குறது பாவம் இல்ல, ஜெபிக்கிற நேரத்துல சும்மா இருக்கிறதே பாவம் தான். நீ ஜெபிக்காம இருக்கிறதே பாவம் தான். அல்லேலூயா. உங்க ஜெபம் இன்னைக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஆஹான்னு போயிட்டு இருக்கா இல்ல ஆஃப் ஆயிடுச்சா? ஜெபிக்காம இருக்கிறதே பாவம் தான். அல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை தாண்டியல. ராஜாக்கள் மாறினாங்க. ராஜ்யமா ஆட்சி மாறினாலும் இல்ல இருக்கிற ஆட்சியே இருந்தாலும் நம்ம வாழ்க்கை ஜோரா இருக்கும். அதுல வேக சொல்லணும். நான் அரசியல் பேசுறேன். நான் இருக்கிறதுதான். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாத்தீங்களா? தானியேலுடைய வாழ்க்கையில பல ராஜாக்கள் மாறினாங்க. ஆனா தானியேலின் காரியம் எப்படி இருந்ததா? ஜெயமா இருந்தது. காரணம் என்ன? ஆரம்பத்துல ஜெபிக்கிற மனுஷன் தானியேல். ஏன் 1:8 இல்ல, இதெல்லாம் நாம 4:10 சொல்ல போறேன். என்ன அர்த்தம் இருக்குல்ல? தானியேல் 6:10, தானியேல் 1:8 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 1:8 இல்ல. ராஜாவின் போதனத்தால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தானியேல் தன் இருதயத்திலே அதுதான் அவன் ஜெபிக்கிறவன். அவன் பாவம் அவனுக்குள் பிரவேசிக்கவில்லை. அவன் வாழ்க்கையின் காரியம் எல்லாம் ஜெயமாக இருந்தது. புரிஞ்சவங்க மாத்திரம் அவன் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அது ஜெபத்தினாலும் தேவத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். சங்கீதத்தின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், சங்கீதம் 66:13, என் இருதயத்தில் நான் அக்கிரமத்தை கொண்டிருந்தனால கர்த்தர் எனக்கு என் ஜெபத்திற்கு செவிகொடா. அல்லேலூயா. நீ பாவம் பண்ணிட்டு ஜெபிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலிடத்தில் வந்து எனக்காக விண்ணப்பம் செய், எங்களுக்காக வேண்டுதல் செய் என்று கேட்டுக்கொண்டார்கள். உடனே சர்ப்பாங்க தகரவைகளை எடுத்து சாமுவேல் அவைகளை தேவனுக்கு பலியிட்டு இந்த ஜனங்களுக்காக மன்னிப்பு கேட்டு தேவனிடத்துல என்ன பண்ணாரு? ஜெபித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்திலே மேற்கொண்டார்கள் என்ற இடத்துல கொடுக்கும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில பாவங்கள் நீங்க நீங்கள் ஜெபிக்காத போது உங்கள் வாழ்க்கையில பாவம் உங்களுடைய. எத்தனை பேர் தீர்மானம் எடுத்தீங்க? ஜெபிக்கணும். ஜெபிக்கணும். பாவத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். பாவத்துக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல இன்னும் ஒரு விஷயம் பேசுறேன், இன்னும் ஒரு விஷயம் பேசுறேன், 10 முறை பேசுறேன். நம்மால் ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் கூட பேச முடியும். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் கூட பேச முடியும். என்ன தெரியும்? பாவத்தை ஜெயிப்பேன். நான் போகக்கூடாதுன்னு நினைச்சேன், நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், நான் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், நான் தீர்மானம் எல்லாம் பண்ணிட்டேன், தெரியாம போயிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன். நீ தெரியாம போனாலும் கர்த்தர் விட பாதுகாக்கலாம். அல்லேலூயா. ஒரு விஷயம் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடும். நீங்க நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்தா கவனிங்க, டைரக்டா உங்ககிட்ட பாவம் வந்தாலும் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க ஜெபிக்காதவங்களா இருந்தா இன்டைரக்டா பாவம் உங்ககிட்ட வந்தாலும் நீங்க தோத்துருவீங்க. அதுல ஒழுங்கு காரணம் என்ன தெரியுமா? ஜெபம். நீங்க ஜெபிக்கும் போது தேவன் உங்களோட கூட இருப்பா, தம்முடைய பலனை உங்களுக்கு கொடுப்பா. அந்த தீட்டில இருந்து கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நம்பர் 2 என்னது? ஜெபிக்கும் போது, ஜெபிக்காமல் இருக்கும் போது பாவம் செய்கிற எல்லாம் கேட்டீங்களா இல்லையா? வாய்ப்பு சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க. ஜெபிக்காத போது என்ன நடக்கும்? பாவம் செய்கிறவளா இருக்கும். எல்லாம் நேரம் நிமிந்து உட்கார்ந்து அல்லேலூயா உயர்த்தி அல்லேலூயா சத்தமா அல்லேலூயா 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 அதுவே வர மாட்டேங்குது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. நம்பர் 3 மூன்றாவது யோவான் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 16:24 படிங்க, சீக்கிரம் படிங்க, நேரம் இல்லை. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. இதுவரைக்கும் என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. நம்பர் 3 நமக்கு ஜெபிக்காமல் இருக்கும் போது என்ன நடக்கும்? எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். எதையும் பெற்றுக்கொள்ள முடியும்.
அல்லேலூயா. எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. யாக்கோபு சொன்னான், நன்மையான எண்ணெயமோ பூரணமான எந்த வரமோ வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. சொல்லட்டுமா? ஆண்டவர் உனக்கு ஒரு நன்மை நடக்கணும்னா, உனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா அது எங்க இருந்தா வரணும்? எங்க இருந்தா வரணும்? ஆண்டவர் பரலோகத்துல இருந்து பிளைட்ல உனக்கு அனுப்பிச்சு விடுவார். என்ன சொல்றது? அது அங்க இருந்தா வரணுமே தவிர வேற எங்க இருந்து என்ன பண்ணாது? வரவே வராது. ஆனா நம்ம ஜெபிக்காத போது என்ன நடக்குதுன்னா, நீங்க எதையுமே பெற்றுக்கொள்ள முடியும். எதையுமே என்ன செய்ய முடியாது. கேளுங்கள் கொடுக்கப்படும். கேட்டாதரமா கொடுப்பாரு உனக்கு. அல்லேலூயா. தட்டினாதரமா உனக்கு திறப்பாரு. தேவனாதரமா நீ அவரை கண்டடைய முடியும். அல்லேலூயா. நீ ஜெபிக்க மாட்டே, நீ எதை பெற்றுக்கொள்ள போற? அல்லேலூயா. சொல்லுமா? யாக்கோபு ஆண்டவர் ஆசீர்வாதம் இல்லையா? ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. என்ன வாக்கு கொடுக்குறாரு? எப்ப நான் மூத்தவனோட இறைவனை தான் என்ன பண்ணுவேன், நான் ஆசீர்வதி. அது மாதிரி அதே மாதிரிதான் என்ன பண்ண, அவங்க அம்மா என்ன பண்ணணும், அதே மாதிரி அவங்க அப்பாட்ட போய் ஏசா மாதிரி எல்லாம் வேஷம்லாம் போட்டு இப்போ என்ன பண்ண, அவங்க அப்பாட்ட போயிட்டு நான் தான் ஏசான்னு சொல்லி எல்லாம் ஆசீர்வாதம் என்ன பண்ணிட்டேன். இதே மாதிரி நாங்க பண்ணி அவரு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டாரு. கவனிங்க, வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆனா உள்ள போய் அரசுக்கான பாருங்க 20 வருஷம். எங்க சூப்பர் மாமா இருப்பாரு 20 வருஷம். எத்தனை வருஷம்? 20 வருஷம். நான் சொல்லுவான், ஆண்டவரிலிருந்து பெறாம வேற எங்கன்னா பெறணும்னு நினைச்சேன்னா எங்கன்னா போய் அரசாயிடுவேன். யாருக்கிட்டே போயிட்டு அரசாயிடுவேன். அதே மாதிரி லாபம். இவன் வந்து ஏசப்பை ஏமாத்தணும். யார்கிட்ட போய் சிக்கினா லாபம். இவனை விட அவன் பயங்கரமான. நீ என்ன ஏமாத்திரியா? நான் சொல்லட்டுமா? இங்க விதைச்சா சொல்லுங்க, இங்க விதைச்சா இன்னொரு இடத்துல என்ன பண்ணணும்? ஆகுதும். அல்லேலூயா. 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 அதுக்கிட்ட நான் சொல்றது உண்டு. பாத்தீங்கன்னா நிறைய புருஷன்மார்கள் சொல்ற காரியம் என்னன்னா, என் மனைவி என்னை அதிகமா நேசிக்கிறதே இல்லை, என்ன பண்றது நேசிக்கிறதே இல்லை, எனக்கு சரியா பாக்குறது இல்லை, எனக்கு சரியா நடத்துறது இல்லை. அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? அப்படிப்பட்ட குறைகள் இருந்தா நான் சொல்றேன் பாருங்க, நீங்கள் தேவனை சரியா நேசிச்சா உங்க மனைவி உங்களை சரியா நேசிச்சு. அல்லேலூயா. ஆமே. நீங்க தேவனுக்கு கனம் பண்ணீங்கன்னா உங்க மனைவி உங்களை என்ன பண்ணுவாங்க? கனம் பண்ணுவாங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் நடப்பீங்க. அல்லேலூயா. எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நடக்கும். நம்ம விதைக்கிறது, நீ விதைக்குமோ சுண்டக்காய் விதைச்சிட்ட, வருமானம் மட்டும் வெண்டைக்காய் வரணும். எப்படி வரும்? அதே சுண்டக்காய் அவரை எடுத்து போட சாப்பிட்டு கஷ்டமா இருக்கும். இல்லையா? ஆமே. அப்பதான் நீங்க இவரு என்ன பண்ணாரு, இங்க ஏசப்பா என்ன பண்ணாரு, ஏமாத்து. நாங்க போய் லாபம் கிட்ட நல்ல லாக்கு 20 வருஷம். அவரு பார்த்தாரு, எப்ப வேலை செய்யற பொண்ணு பொண்ணு, சின்ன பொண்ணு, எனக்கு சின்ன பொண்ணு தான் வேணும், ராகியம் தான் வேணும் அப்படின்னு. சரி ராகியா கொடுக்குறேன். பார்த்தா மனசுலயே கொடுத்துட்டேன். நாயா ராகியம் வேலை செஞ்சா லேபரா கொடுத்துட்டேன். சூப்பர் மாமனாரு. மருமகனே கவலைப்படாத, சின்ன பொண்ணு முறைக்காத. ஆனா இன்னும் 7 வருஷம் ஆச்சு. பயங்கரமான ஆள் இல்ல. 14 மந்திரிக்கு ஒரு 6 வருஷம், மொத்தம் 20 வருஷம் பெரிய ஆகுது. ஆண்டவர் கூப்பிடுறாரு, எப்ப நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாம் மனுஷல மந்தெல்லாம் 2 மனைவி தகையா, அப்புறம் அடிமை பேர் 2 பேரு. அவங்க 2 பேர் எல்லாம் 4 பேர் கூட்டுங்க, பிள்ளை குடிக்கலாம் கூட்டுங்க, வேலைக்கார எல்லாரும் கூட்டுங்க, மந்த எல்லாரும் கூட்டு கிளம்ப. எங்க நம்ம ஆசீர்வதிச்சு நம்ம தேசத்துக்கு, உனக்கு சொந்தமான தேசத்துக்கு புறப்பட்டுப்போ. கவனிங்க, ஆண்டவரே வாக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி, நான் உன் கூட வரேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபு கோலும் கையுமாக போன யாக்கோபு 2 பரிவாரங்களோட கூட திரும்ப வந்தாலும் அவனுக்கு தெரியும், என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபம் பண்ணி தான் ஆக வேண்டும் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்திலிருந்து பின்பு யாக்கோபு தனித்திருந்து இருக்கா, தனித்திருந்த எல்லாரையும் அக்கறைப்படுத்தி தனித்திருந்தான். பொழுது விட ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரோட பேசலாம், ஜெபம் பண்றான். ஆண்டவர் பொழுது விடுதல போறேன். இல்ல ஆண்டவர் நீரனை ஆசீர்வாதம் என்ன பண்ணுவேன் நான் போய். அவனுக்கு தெரியும், லாபான் என்ன ஆசீர்வதிக்க முடியாது, லாபான் இடத்துல நான் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது என் தேவனாகிய கர்த்தரிடத்துல இருந்தா நான் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்காக நான் ஜெபம் பண்ணாதான் என்னால பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென்.
அல்லேலூயா. பொழுது பொழுது விடுதி சொன்னா போறேன். இல்ல இல்ல இல்ல, ஆசீர்வதி. ஆண்டவர் பொழுது விடுமா சொன்னாரு. உன் பேர் யாக்கோபு, நீ யாக்கோபு இல்ல, இஸ்ரவேல். நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. அல்லேலூயா. சொல்லுவாங்க, இரவெல்லாம் யாக்கோபு ஜெபம் பண்ணி வெளியே வரும்போது, பொழுது விழுந்து வெளியே வரும்போது அவனை காலுடைய தொடை சந்து என்ன பண்ணிச்சான், நரம்பு சுளுக்கிட்டு. ஏன்னா கர்த்தர் அவனை தொட்ட. நான் யோசித்த தொட்டதுக்கே இந்த பாடம் போட்டா அவ்வளவுதான். தொட்டதுக்கே இந்த பாடம் லைட்டா தொட்டதுக்கே என்ன பண்றான், தாங்கி முடியல நடக்க. போட்டா என்ன ஆகும் தெரியுமா, அவ்வளவுதான். கர்த்தர் போடுற அளவுலாம் இருக்கக்கூடாது, கரெக்டா நடந்துக்கணும். என்ன சொல்றது, அல்லேலூயா. காலையில வெளியே வரான். கவனிங்க, 20 வருஷமாக இருந்த பிரச்சனை 2 நிமிஷத்துல முடிஞ்சு போச்சு. கை 20 வருஷமாக அவங்க அண்ணன் ஏற்பட்ட இந்த பிரச்சனை 2 நிமிஷத்துல என்ன பண்ணிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஏன் நான் எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னா நான் அவர்கிட்ட இருந்தா பெற்றுக்கணும். நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியும். பெற்றுக்கொள்ளவே முடியாது. புரிஞ்சவங்க அல்லேலூயா. தீர்க்கதரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம் 30-31. தேசத்தை அழிக்கவும் தேவனை நிற்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனா அதுக்காக ஒரு ஜெபிக்கிற மனுஷன் இல்லைன்னா தேசத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சங்கீத புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2. நெருக்கத்துல இருந்த எனக்கு கர்த்தர் விசாலத்தை கொடுத்தார். ஏன் யாவேது ஜெபிக்கிறோம், கர்த்தரிடத்துல எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14-15. நாம் எதையாவது தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அல்லேலூயா. தைரியம் எல்லாத்தையும் அவர் கரத்துல இருந்தா பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் நிமிர்ந்து உட்கார்ந்து அல்லேலூயா. அல்லேலூயா. கார்டன் மோசஸ் இந்த ஒரு சாட்சியை சொன்னார், அது உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கார்டன் மோசஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல சாம் செல்லிக்குறை அங்கிள் கிட்ட தான் அவரு ஸ்டார்டிங்ல இருந்தார். எத்தனை பேர் கார்டன் மோசஸ் தெரியும்? ஓகே, கார்டன் மோசஸ் அவர் தேவனுடைய சுவிசேஷகர். அவருடைய ஆரம்ப காலத்துல ஒரு சாம் செல்லிக்குறை அங்கிள் கிட்ட தான் அவர் இருந்தாரு. குடம்பாக்கத்துல இருக்கக்கூடிய அவர் மரிச்சரிப்பா அவங்க பையன் அனுப்பிட்டு இருக்காரு சபை. ஓகே, அவர் பாத்தீங்கன்னா அவருடைய ஆபீஸ்ல சாம் ஜெபத்துறை அவங்களுடைய ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு, அது அவர் இடத்துல ஊழியம் செஞ்சுருக்காங்க. அவங்க எல்லாம் டீம் ஒர்க்கா ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அவருடைய ஆபீஸ்ல நடந்த ஒரு சம்பவம். நீங்க அந்த ஆபீஸ்ல ஒரு சகோதரி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஆபீஸ்ல அவங்களுடைய வேலை என்ன தெரியுமா, சாம் ஜெபத்துறை அங்கிள் இருக்காரு, அவருடைய ஆபீஸ்க்கு மக்கள் எழுதி போடக்கூடிய அந்த ஜெபங்களுக்கு எல்லாம் இந்த தினந்தோறும் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது தான் அவங்களுடைய வேலையை, ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. ஆனா கவனிங்க, அந்த சகோதரிக்கு திருமண வயது வந்துவிட்டது, திருமண வயது தாண்டிடுச்சு இல்லைங்களா. ஆனா இவங்களுக்கு எப்படியாவது திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாம் ஜெபத்துறை நிறைய வரங்களை பார்த்தாரு. எதுவுமே அவங்களுக்கு என்ன பண்ணல, எதுவும் செட் ஆகல. அதுக்கப்புறமேட்டு அவங்க ஃபேமிலியில நிறைய வரன் அலைன்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, ஒண்ணுமே செட் ஆகல. காரணம் என்னன்னா, யாரும் தவறா நினைச்சுக்காதீங்க, அவங்க கொஞ்சம் நிறம் கொஞ்சம் குறைவா இருக்கும், கருப்பு நிறம் மூலம்லாம் அவங்க இருப்பாங்க. அதனால அவங்க வர அலைன்ஸ் எல்லாம் எங்களுக்கு பொண்ணு சிறப்பா வேணும், எங்களுக்கு பொண்ணு கலரா வேணும் அப்படின்னு சொல்லியே இந்த மாதிரி இருக்கிற பொண்ணு இந்த ஒரு காரணத்தை சொல்லியே அவங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ரிஜெக்ட் பண்ணாங்க. அதனால ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நீ ஊழியர் சரி, ஆண்டவர் கேட்கறியே, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு அலைன்ஸ் கூட வர மாட்டேது அப்படின்னு. ஆனா அவங்க ஃபேமிலி தான் கஷ்டப்பட்டாங்களே தவிர அந்த சகோதரி அதுக்காக என்ன பண்ணல, கஷ்டப்படவே இல்லை. அவங்க நல்ல விசுவாசமா தினமும் வரக்கூடிய ஜெப குறிப்புகளுக்காக தினமும் தேவஸ்தானத்துல ஜெபிக்கிற ஒரு சகோதரியாவே இருக்காங்க. நாட்கள் கொஞ்சம் அப்படியே கடந்து போச்சு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா சாம் ஜெபத்துறையுடைய அந்த ஆபீஸ்க்கு அங்கிளுக்கு அமெரிக்க தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு சபை போதகர், இளம் சபை போதகர் ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாரு. அப்பதான் லெட்டர்ல தான் ஒரு விஷயம், லெட்டர் எழுதி அனுப்புறாரு. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருந்தாருன்னா, சாம் ஜெபத்துறை அவர்கள் பிரைஸ்தலார், உங்களுடைய ஊழியத்துல, உங்களுடைய ஆபீஸ்ல அந்த சகோதரி பேர் நான் மறந்து சரிங்களா, அந்த சகோதரியுடைய பெயரை சொல்லி, இப்படிப்பட்ட பெயருள்ள ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகல, அவங்களுக்காக பல அலைன்ஸ் பார்த்து பொண்ணு ஓகே ஆகல, நான் அவங்களுக்கு திருமணம் தள்ளி போயிடுச்சு அப்படின்றது விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும், ஆண்டவர் எனக்கு சொன்னாரு. ஆகவே என்னிடத்துல கர்த்தர் பேசி நான் அந்த சகோதரியை திருமணம் செய்து கொள்ளும்படியாக
ஆண்டவர் இடத்துல பேசியிருக்கிறார். ஆகவே நீங்க அந்த சகோதரியை நான் திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கய்யா அப்படின்னு சொல்லி லெட்டரை எழுதி அவர் அனுப்பிச்சிட்டார். அவர் யார் தெரியுமா? அந்த இளம் ஊழியர் அமெரிக்க தேசத்துல சபை நடத்தி கொண்டிருக்கிறார். அமெரிக்க தேச தமிழ் மக்கள் வாழ்வாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக சபை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த மனுஷன் லெட்டர் எழுதுறாரு. இந்த லெட்டரை படிச்சோன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அந்த சிஸ்டர் கூப்பிட்டு சொல்லி அவங்க ஆசிர்வதிக்கிறாமா அப்படின்னு சொல்லி அப்புறம் விசாரிச்சு அங்க போய் எல்லாம் பார்த்து அந்த ஊழியக்காரை பார்த்து ஒரு பேமெண்ட் சொல்லி எல்லாம் பார்த்து கடைசியில எல்லாம் ஓகே ஆகி அந்த மனுஷன் கர்த்தருக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்து தேவனுடைய ஊழியர். அம்மா தான் இந்த சிஸ்டர் தான் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க, நேரம் குறைவா இருப்பாங்க. அந்த பாஸ்ட் எப்படி தெரியுமா இருப்பாரு, நல்ல தேவந்த மேனியோட அந்த எப்படி இருக்காரு. அது மாத்திரம் இல்ல, இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, என்னுடைய பொண்ணு ஏதோ ஒரு வீட்டுல போய் ஒரு விசுவாசி கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருந்தா போதும் அப்படி நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் அதே நினைச்சாரு இல்ல. ஆண்டவர் நினைச்சாரு உன் பொண்ணு அப்படி இல்ல, இவள் தினந்தோறும் என் சமூகத்துல ஜெபிக்கிறவளா இருந்ததுனால நான் இவளை ஊழியக்காரியாக மாற்ற தமிழ்நாட்டில எப்படி நடந்துச்சு இது? ஜெபிக்கிறதுனால நம்ம ஜெபிக்காம அப்படியே பார்த்து எதுனா கிடைக்குமா? இது ஜெபிக்காது. என்ன பண்ணாரு? ஜெபிக்காது, சர்ச்சுக்கு ஒழுங்கா வராது, ஆண்டவரை தேடாது. அல்லேலூயா. நீ ஜெபிக்காம நீ என்னதான் முயற்சி பண்ணாலும், நீ நைட் எல்லாம் மெசேஜ் பண்ணினே இருந்தாலும் ஒண்ணும் உருப்பட. அல்லேலூயா. நீ ஜெபிச்சாதான் ஆண்டவரிடத்துல இருந்து எல்லாவற்றையுமே பெறுவே. சொல்லுங்க. நம்பர் 4 4வது எனக்கு டைம் இல்லை, முடிச்சிடுறேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை காத்து ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத விலைகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் நான் கேட்டவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தாழ்மை. நாங்க வந்து தாழ்மை இருக்கு. ஜெபிக்காத மனுஷனுக்கு என்ன இருக்காது? தாழ்மை இருக்கா. நான் ஆண்டவரை கேட்பேன், ஆண்டவரை நாளா உட்கார்ந்து ஜெபம் பண்றேன், நானும் உங்ககிட்ட கேட்கிறேன், என்ன என் ஜெபத்தெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஏமாத்துறேன். அப்ப எல்லாத்தையும் யோசிப்பேன், ஆண்டவரே எனக்கு திருமையா இருங்கப்பா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு பயன்படுத்துங்கப்பா, ஆண்டவரே என் மூலமா நீங்க பேசுங்க ஆண்டவரே நான் சொல்லி நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உடனே நம்முடைய வல்லமை என் மேல வைக்கிறதுக்கு நாம் ஏமாத்துறோம். அல்லேலூயா. ஆமென். அவ்வளோ பெரிய ஆண்டவர் நாம பண்ற அந்த ஜெபத்தை கேட்டு இறங்கி வராங்க. நாம எந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ? அல்லேலூயா. அதைத்தான் லூக்கா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல மரியாள் சொன்னாங்க, தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீர்கள். தாழ்மையின் அடிமை என்ன பண்ணாரு? அவரு நோக்கி பார்த்து. அல்லேலூயா. 136ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம், தாழ்மையில நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அது கிருபை என்றும். நம்மள ஆண்டவர் அவங்க நினைச்சு அதுவே நமக்கு என்ன இருக்கணும்? நிறைய பேர் இன்னைக்கு பல பெருமை வந்து காரணம் என்ன தெரியுமா? ஜெபம் பண்றது. நீங்க நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தாழ்மை வரும். அல்லேலூயா. ஏன்னா தாழ்மை இருந்தாதான் கர்த்தர் உயர்த்தும். என்ன சொல்றது? யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும், மனுஷன் முன்பாக தாழ்மைப்பட்ட. அல்லேலூயா. ஆமே. சில நேரத்துல எனக்கு அனுபவம் இருக்கு, எனக்கு திறமை இருக்கு, எனக்கு படிப்பு இருக்கு, எனக்கு அனுபவம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, என்னுடைய ட்ரெஸ்ஸை பாரு, என்ன பாரு, என்னுடைய திறமையை பாரு, என்னுடைய பலத்தை பாரு, தூக்கி போட உன்னுடைய அனுபவத்துக்கு கூப்பிடு. உன் அனுபவம் சாதிக்காத, உன் பலம் சாதிக்காத, உன்னுடைய வசதி சாதிக்காத, உன் படிப்பு சாதிக்காத, உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் சாதிக்காத, தேவனுடைய பலம் சாதிக்கக்கூடியதா இருக்குது. அல்லேலூயா. ஆமே. பல நேரத்துல நமக்கு தாழ்மை போயிடுது. நான் சொல்லுமா, ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் தாழ்மை இருக்கு. ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் தாழ்மையை கொடுப்பார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய பாஸ்டர் பேரே பாஸ்டர் பால்மோஸ், அவரு வந்து நல்லா ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவர் சீக்கிரத்துல மறித்து போனார். அவர் மறிக்கும் போது அவருக்கு 52 வயது. கடந்த வாரத்தோட பேசுறேன். அவர் எல்லாருமே இப்போதைக்கு ஒரு 64 வயசு. அல்லேலூயா. அவர் மறித்து போனார். நான் சொல்லட்டுமா, நல்ல ஒரு தாழ்வுள்ள மனுஷன், நல்ல ஜெபிக்கிற மனுஷன்,
ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து நல்ல ஜெபத்தில் திறப்பை வாதங்கள் ஜெபிக்கக்கூடிய முடியும் சொல்லணுமா? அவருக்கு அவ்வளோ ஒரு ஜெபிக்கிறதுனால அவர் எப்பவும் தாழ்மை உள்ளவராயிருக்கு. நான் அடிக்கடி சொல்றது, அவரு கையால ஞானஸ்தானம் எடுத்து அவரு பசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு அவர் கையால ஞானஸ்தானம் எடுத்து ஒருத்தர் ஊழியக்காராகி ஃப்ரெண்ட் மைக்கு பிடிச்சி பேசிருப்பாங்க. இவரு சைட்ல உட்காந்து நோட்ஸ் எடுத்து நிற்பாருங்க. எனக்கு அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எந்த அளவுக்கு தாழ்வு பார்த்தீங்களா? இல்லையா? ஒரு முறை நாங்க வண்டியில போகும்போது பாஸ்டர் இருக்குமா சொல்றேன், வண்டியில போகும்போது கேட்டு வந்து மூடி இருக்கும். நான் கேட்டு நான் திறக்கலான்ட்டு நான் இறங்குறதுக்குள்ள பாஸ்டர் திரும்ப யோகா அப்படின்ட்டு அவங்க வந்து எனக்கு ரொம்ப அது ஃபர்ஸ்ட் நீங்க திறந்து நான் எனக்கு திருடுமா பரவாயில்ல சொல்லட்டுமா? அந்த அளவுக்கு அந்த மனுஷனுக்கு தாழ்மை இருந்ததுனாலதான் கர்த்தர் அந்த அளவுக்கு பயன்படுத்தும். நேரத்துல சில பேருக்கு தாழ்மை எல்லாம் குறைஞ்சு கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டா, கொஞ்சம் ஊழியர் செஞ்சா தாழ்மை எல்லாம் குறைஞ்சிடும். ஜெபிக்கும் போது நீங்க உண்மையாவே நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தாழ்மை. ஏன்னா தாழ்மை உள்ள தேவன், அந்த தாழ்மை உங்களுக்கு கண்டிப்பா எல்லாம் பண்ணுவாரு. தாழ்மை இல்லாம ஆண்டவருக்கு முன்பாக பெருமை பாராட்டக் கூடாது. ஏனென்றால் தேவனோடு போர் செய்ய முடியாது. என பெருமை உள்ளவனுக்கு தேவன் பெருமை ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு குணம். அந்த தாழ்மை கர்த்தருக்கு பிடித்த ஒரு குணம். அந்த தாழ்மை எப்பதற்கு அவர் நமக்கு ஜெபிக்க 4 காரியங்கள் ஜெபிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? என்னது இவனோட சொல்ல மாட்டீங்க? எதுவுமே செய்தியாதோ இன்னொரு கூடாது. பாவம் செய்கிறவர்களா இருக்கு. 3வது எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. 4வது நமக்கு என்ன பண்ணாது கொடுக்கலாமா? எல்லாரும் என்ன திரும்ப நடத்தீங்க? ஜோம் பண்ணலாமா? ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணும்?